அழகான ஊர் இருந்தது. அங்கிருந்த மக்கள் நம்ம ராஜா ரொம்ப நல்லவர்னு நம்பினார்கள். அந்த ராஜாவின் பெயர் வீரேந்திரன். அவர் தன்னுடைய அமைச்சர்கள் சொல்வதையே நம்பிக் கொண்டிருந்தார். அமைச்சர்கள் எல்லோரும் எப்போதும் சொல்லுவார்கள், மகாராஜா, எல்லாம் நன்றாக இருக்குது. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அரண்மனைக்கு வெளியே நடக்கிறது வேற மாதிரி இருந்தது. மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவு ராஜாவுக்கு தூங்கவே முடியல. உண்மையிலேயே என் மக்கள் சந்தோஷமா இருக்கிறார்களா அப்படின்றது ராஜா நினைத்தார். அப்போது அவர் ஒரு உறுதியான முடிவு எடுத்தார். கிரீடத்தை கழற்றி வைத்து எளிய உடை அணிந்து வெளியே சென்றார். அந்த இரவு அவர் தனது ஊரில் நடந்து பார்த்தார். அப்போதுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. ஒரு விவசாயியிடம் பேசினாரு. அவன் சொன்னான், எங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை. எங்களுடைய கஷ்டம் யாருக்கும் தெரியவில்லை. அதுக்கு பிறகு ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் உணவு கொடுத்து தனக்கு பசின்னு சொல்லவே இல்ல. அந்த நேரத்தில் தான் ராஜாவுக்கு எல்லாம் புரிந்தது. அவருடைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவருக்கு தெரியவே இல்லை. அடுத்த நாள் ராஜா அரண்மனைக்கு திரும்பி வந்தார். இந்த முறை அவர் அமைதியாக இல்ல. இனிமேல் யாரும் பொய் சொல்லக்கூடாது என்று கோபமாக சொன்னார். அந்த நாளிலிருந்து எல்லாம் மாறிவிட்டது. சாலைகள் அமைக்கப்பட்டன. விவசாயிகளுக்கு உதவி செய்யப்பட்டது. யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்று கவனிக்கப்பட்டது. சில நாட்களில் மக்கள் மீண்டும் சிரிக்கத் தொடங்கினார்கள். ஊரில் சந்தோஷம் திரும்பி வந்தது. ஒரு நாள் அந்த விவசாயி சொன்னான், இப்போதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல ராஜா கிடைத்திருக்கிறார். ஏனெனில் ஒரு நல்ல தலைவர் அரியணையில் மட்டும் அமர்ந்திருக்க மாட்டார். மக்களுடன் சேர்ந்து நடப்பார்.